ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் இனிய இல்லம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேக்கரி அதுக்கப்புறம் ரோட் சைட்லலாம் நமக்கு கிடைக்கக்கூடிய தேங்காய் போலி எப்படி நம்ம வீட்டிலையே டேஸ்டியாக ஈஸியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். 2 கப் மைதா மாவு சேர்த்துட்டோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். மாவு இந்த மாதிரி கொஞ்சம் எலாஸ்டிசிட்டியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கணும். சப்பாத்தியை விட கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் பிணைஞ்சிக்கணும். இப்போ இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு மட்டும் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பூர்ணத்துக்கு தேங்காய் எடுக்கையில் இந்த மாதிரி இந்த ப்ரௌன் கலர் பாட்டை எடுத்துட்டு நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம். இப்போது நான் பூர்ணம் பண்ணுறதுக்காக 3/4 கப்பு வெல்லத்தை இந்த மாதிரி கரைச்சி அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். வெல்லம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கையில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இதை சேர்த்துடலாம். இதில் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ இந்த தேங்காய் வெல்லம் இந்த வெல்லத்தை நல்லா உறிஞ்சிட்டு சட்டியில் ஒட்டாமல் கெட்டியாக வரணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியானோன்னையும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பூர்ணத்தை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நான் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்ததாக நம்ம பிணைஞ்சு வச்சுருந்தோம்ல மாவு, அதை இந்த சைஸில் சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சப்பாத்தி கல்லில் கீழே கொஞ்சமாக எண்ணெய் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை லைட்டாக அந்த மாதிரி கை வச்சே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூர்ணம் பால்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி மாவை எல்லா பக்கமும் சுற்றி க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை திருப்பிக்கோங்க. நம்ம மடித்த பக்கம் கீழே இருக்கிற மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் கையை வச்சே தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது நல்லா எலாஸ்டிசிட்டி கொடுக்கும். இந்த மாதிரி மெதுவாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அந்த பூர்ணம் ஓரளவுக்கு வெளியே தெரியாத மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சைடு கல் காஞ்சிட்ருக்கு, நம்ம போட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா ஓரளவுக்கு செவந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நம்மளுக்கு இதான ஒன்றையுமே நம்ம திருப்பிட்டு கொஞ்சமாக நெய்யோ அல்லது நீங்கள் எண்ணெயோ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடிக்கடி திருப்பி போடாதீங்க, சப்பாத்தி மாதிரி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.